சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதகமண்டலம் என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தின் தலைநகர் ஊட்டியில் இருக்கக்கூடிய நவாநகர் பேலஸில் எடுத்த படங்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். உதகமண்டலம் என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தின் தலைநகர் ஊட்டியில் இந்த நவாநகர் பேலஸ் எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலிருந்து கூடலூர் போகக்கூடிய வழியில் ஒரு 23வது கிலோமீட்டரில் மோண்டரசா காலனியில் தான் இந்த நவாநகர் பேலஸ் இருக்குது. ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த நவாநகர் பேலஸ் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்ச் மாவட்டத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஒரு தனி யூனியன் பிரதேசமான நவாநகர் பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அரச குடும்பத்துக்கு சொந்தமானது தான் இந்த நவாநகர் பேலஸ். குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்ச் மாவட்டத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள நவாநகர் யூனியன் பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த சடேஜா ராஜ்புத் வம்சாவளியினர் தான் ஊட்டியில் இந்த நவாநகர் பேலஸை கட்டியிருக்காங்க. ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த நவாநகர் பேலஸ் ஒரு 200 ஆண்டுகள் பழமையான பேலஸ். இது ரொம்ப பழைய பேலஸ். குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்ச் மாவட்டத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள நவாநகர் யூனியன் பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த சடேஜா ராஜ்புத் வம்சாவளியினர் கையில் தான் இப்போ வரைக்கும் இந்த நவாநகர் பேலஸ் இருந்து வருகிறது. இந்த நவாநகர் பேலஸ் இருக்கிற இடம் மொத்தமாக 25 ஏக்கரில் 25 ஏக்கர் நிலத்துக்கு நடுவில் இந்த நவாநகர் அரண்மனையை கட்டியிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி இணைந்து நடித்த அன்பே வா திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. அன்பே வா திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு சிம்லாவில் பெரிய பங்களா இருக்குன்னு இந்த நவாநகர் பங்களா போட்டோவை தான் காட்டுவார். அங்கே தங்கித்தான் நான் முழு நேரம் ஓய்வெடுக்க போகிறேன். இது பார்த்தீங்களா, இதுதான் அன்பே வா திரைப்படத்தில் சுற்றுலாவுக்காக சிம்லா போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த சிம்லாவாக காட்டியிருக்கிற இடங்கள் எல்லாமே இந்த ஊட்டியை தான் சிம்லாவாக காட்டியிருப்பாங்க. அன்பே வா திரைப்படத்தில் சிம்லாவில் நடக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாமே இந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த நவாநகர் பங்களாவில் தான் படமாக்குனாங்க. இந்த அன்பே வா திரைப்படத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவி அவர்களுக்கு கோல்பூ விளையாட கற்றுக் கொடுக்குற காட்சி இந்த நவாநகர் அரண்மனை முன்னால் படமாக்கியிருப்பாங்க. அன்பே வா திரைப்படத்தில் இந்த நவாநகர் பங்களா சிம்லாவில் இருக்கிற பங்களா மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த பங்களா ஊட்டியில் இருக்கிற நவாநகர் பங்களாவை தான் சிம்லாவாக காட்டியிருப்பாங்க. இந்த அன்பே வா திரைப்படத்தில் எம்ஜிஆரும் சரோஜா தேவி அவர்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருக்க காட்சி இந்த நவாநகர் பங்களா முன்னால் படமாக்கியிருப்பாங்க. யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, இதே கேள்வி தான் நான் உங்களை கேட்கலாம் இருந்தேன். ஓஹோ, இந்த அன்பே வா திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நாகேஷ் அவர்களை சந்திக்கிற முதல் காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த அன்பே வா திரைப்படத்தில் எம்ஜிஆரும் நாகேஷ் அவர்களும் இந்த அரண்மனை முன்னால் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்சி படமாக்கியிருப்பாங்க. இந்த அன்பே வா திரைப்படத்தில் பெரும்பகுதி இந்த நவாநகர் பேலஸ் முன்னால் தான் நிறைய காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த அன்பே வா திரைப்படத்தில் நாகேஷ் அவர்களுடைய நண்பர்கள்
சிம்லாவுக்கு வர்றது மாதிரியான காட்சிகள் எல்லாம் ஊட்டியில் தான் படமாக்கியிருப்பாங்க. இந்த அன்பே வா திரைப்படத்தில் நாகேஷ் அவர்களுடைய நண்பர்கள்லாம் இந்த பேலஸ் முன்னால் வந்து தான் பாட்டு பாடுவாங்க. அன்பே வா திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி முழுவதுமே இந்த அரண்மனை முன்னால் தான் படமாக்குனாங்க. இந்த அன்பே வா திரைப்படத்தில் சிம்லாவா காட்டியிருக்கிற இடங்கள் எல்லாமே ஊட்டியில் தான் படமாக்கியிருக்காங்க. இந்த அன்பே வா திரைப்படத்தில் வரக்கூடிய நிறைய காட்சிகள் ஊட்டியில் தான் படமாக்கியிருப்பாங்க. இந்த அன்பே வா திரைப்படத்தில் சிம்லாவில் நடக்கிறது மாதிரியான காட்சிகள் எல்லாமே ஊட்டியில் தான் படமாக்கியிருப்பாங்க. சத்யராஜ், ரம்பா, கௌசல்யா, கவுண்டமணி இணைந்து நடித்த குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்தில் வரக்கூடிய பிளாஷ்பேக் காட்சியான சத்யராஜ் அவர்களுடைய அப்பா வீடா இந்த நவாநகர் பேலஸை தான் காட்டியிருப்பாங்க. குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்தில் சத்யராஜ் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்குற காட்சி இந்த பேலஸ் முன்னால் எடுத்திருப்பாங்க. வயிறார சாப்பிடணுங்கிறதா நம்ம குங்கும பொட்டு கவுண்டருடைய கட்டளை. குங்கும பொட்டு கவுண்டர் படத்தில் சத்யராஜ் ஏழைகளுக்கு வேட்டி சேலை தானம் வழங்குற காட்சி இந்த பேலஸ் முன்னால் எடுத்திருப்பாங்க. குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்தில் பள்ளிக்கூட வாத்தியார ஊர் பொதுமக்கள் கையெடுத்து கும்பிடுற காட்சி இந்த பேலஸோடைய வாசலில் எடுத்திருப்பாங்க. குங்கும பொட்டு கவுண்டர் படத்தில் சத்யராஜ் அரண்மனையை விற்கிற மாதிரி காட்சி இந்த பேலஸ் முன்னால் எடுத்திருப்பாங்க. எனக்கு சேர வேண்டிய தொகை போக மீதி பணம் தான் எடுத்துக்கணும். எங்க பணத்துக்கும் பதில் சொல்ல. குங்கும பொட்டு கவுண்டர் படத்தில் சத்யராஜ் அரண்மனையை வித்துட்டு வீட்டை விட்டு வெளியேற காட்சி படமாக்கியிருப்பாங்க. குங்கும பொட்டு கவுண்டர் படத்தில் அரண்மனையை வித்துட்டு வெளியேற சத்யராஜ் ஒரு முறை அரண்மனையை திரும்பி பார்க்குற காட்சி இந்த நவநகர் பேலஸில் படமாக்கியிருப்பாங்க. ரஜினிகாந்த், மாதவி, சுலோக்சனா, செந்தாமரை இவர்கள் இணைந்து நடித்த தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படம் இங்கே எடுத்திருப்பாங்க. தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய மாதேவியோடைய பங்களாவா இந்த நவாநகர் பேலஸை காட்டியிருப்பாங்க. கூலிக்கார போய் வீட்டுக்குள்ள வந்துருவானா, ஏதோ கோவத்துல கத்திருப்பான். சரி, போர்ட் மீட்டிங் நேரமாச்சு, கிளம்பு போலாம். இந்த தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் அவர்களும் வினு சக்கரவர்த்தி அவர்களும் அடியாட்களை இந்த அரண்மனையில் விட்டுட்டு போகிற காட்சி படமாக்கியிருப்பாங்க. இந்த தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் குதிரையில் இந்த பேலஸுக்கு என்ட்ராகிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்தில் இந்த நவாநகர் பேலஸ் முன்னால் ஒரு சண்டை காட்சி படமாக்கியிருப்பாங்க. இந்த தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சியில் இந்த நவாநகர் பேலஸை நல்லா காட்டியிருப்பாங்க. தம்பிக்கு எந்த ஊர் படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சி இந்த படத்தோடைய கதாநாயகி மாதேவியோட வீட்டு முன்னால் நடக்கிற மாதிரி படத்தில் காட்டியிருப்பாங்க. தம்பிக்கு எந்த ஊர் படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சியில் இந்த நவாநகர் பேலஸை நிறைய காட்சிகளில் காட்டுவாங்க. இந்த தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்தில் இந்த சண்டை காட்சி இந்த நவாநகர் பேலஸ் முன்னால் தான் படமாக்குனாங்க.
தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சியில் இந்த நவாநகர் பேலஸோடைய ஃப்ரண்ட் வியூவை அழகாக காட்டியிருப்பாங்க. தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சி முடியும் தருவாயில் ரஜினிகாந்த் அவர்கள் குதிரையில் இந்த அரண்மனை உள்ளே போகிறது மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மாதவிக்கு முத்தம் கொடுத்ததுக்காக ரஜினிகாந்த் அவர்களை இந்த அரண்மனை முன்னால் இருக்க மரத்தில் செந்தாமரை கட்டி வச்சு இருக்க காட்சி எடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்களை அடிக்க வரக்கூடிய மாதவியோடைய அப்பாவா நடிச்சிருக்கிற வினு சக்கரவர்த்தி அவர்களை செந்தாமரை அவர்கள் தடுக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. எனக்கும் தெரியும். இவன் செஞ்ச தப்புக்காகத்தான் நான் இவனுக்கு கட்டி வச்சிருக்கேன். இவனுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுங்க. ஏயா ஒரு பெரிய இடத்து பொண்ணை கட்டி பிடிச்சி காலித்தனம் பண்ணதுக்கு இப்படி கட்டி. இந்த தம்பிக்கு எந்த ஒரு படத்துல ரஜினிகாந்த் அவர்களை சாட்டையால் அடிக்க போற ஸ்ரீகாந்த் அவர்களை செந்தாமரை அவர்கள் தடுக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த தம்பிக்கு எந்த ஒரு படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் மாதவிக்கு முத்தம் கொடுத்ததுக்காக ரஜினிகாந்த் அவர்களை அடிக்க சொல்லி மாதவிக்கு சாட்டை கொடுக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. என்ன தம்பி யோசனை பண்ற? வாங்கிக்க. இன்னைக்கு இங்க இருந்து உயிரோட போகக்கூடாது. ரஜினிகாந்த் அவர்களை அடிக்க சொல்லி மாதவியோடைய அப்பாவா நடிச்சிருக்கிற வினு சக்கரவர்த்தி அவர்கள் வற்புறுத்துற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் மரத்தில் கட்டி வச்சிருக்க ரஜினிகாந்த் அவர்களை மாதவி அடிக்க வர்ற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் அவர்களை சாட்டையால் அடிக்க வந்த மாதவி அடிக்க முடியாமல் சாட்டையை போட்டுட்டு அரண்மனைக்கு ஓடுற காட்சி எடுத்திருப்பாங்க. இது மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்க்கணும் என நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.